மகாகவி பாரதியார் அவர்கள் எழுதின நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் போன்ற பல எழுச்சி கவிதைகள் இன்றளவும் இளைஞர்கள் ரசிக்கிற மாதிரியான எழுத்துக்களா இருந்து வருது. பாரதியார் அவர்களோட காதல் கவிதைகள் சற்று அதிகமாகவே நம் மனதை வருடும். அவரோட காதல் வரிகளை, அது சொல்லும் ரசனைகளை கொண்டாடுவதுதான் இந்த காணொளி. கால் நினைக்கும் போதோ, பேருந்தின் கூட்ட நெரிசலில் யாரோ ஒரு கைக்குழந்தை நம்மை பார்த்து சிரிக்கும் போதோ, நமக்கு நாமே சமைத்து ருசி பார்க்கும் போதோ, மனதில் தோன்றுவதை இலக்கணங்கள் மீறி எழுதிவிடும் போதோ, அந்த பெண் பிம்பம் நம்மை மீறி வெளிவந்து நமது விரல்களை தாங்கிக் கொள்ளும். அப்படி இருக்கும் பெண் பிம்பம்தான் பாரதிக்கு கண்ணம்மா. பாரதி என்று இல்லை, யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட இயற்கையான கண்ணம்மாக்கள் ஒரு குழந்தையாக காதலை காதலாக வெளிக்கொணர நிச்சயம் இருப்பார்கள். காதலுக்கு அளவீடு என்று ஏதுமில்லை. ஒருவர் மீதான விருப்பத்துக்கு அளவென்று அனுமானித்து என்னை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்பது பேரபத்தம். பாரதி எனும் காதல்காரனின் காதலும் அப்படிப்பட்ட அளவீடுகளை கடந்தது. ஓர் ஆணுக்கு அவனுக்கான காதலை உணர்ந்து கொள்ள, அவனுக்கான காதலை வெளிப்படுத்த, அவனுக்கான பெண்ணை அடைந்து கொள்ள அவனுக்குள்ளும் ஒரு பாரதி தேவைப்படுகிறான். அதனால்தான் இன்று வரை இங்கு வாழும், உருவாகும், படைக்கப்படும் காதலிகள் அனைவரும் கண்ணம்மாக்களாகவே உருவகப்படுத்தப்பட்டு பாடப்படுகிறார்கள். காதலர்கள் அன்பெனும் ஞானக்கண்ணில் ஒருவரையொருவர் ரசித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா, வான கருமை கொல்லோ என்று சொல்வதில் இருக்கிறது. பாரதியின் கண்ணம்மா மீதான விழி ஈர்ப்பு பார்வையும், அது பாட்டாக மாறும் சாயலும், உலகத்தை காணும் கண்களை பின்னிலிருந்து பற்றி தனது உள்ளங்கையில் பாரதிக்கான உலகத்தை கொண்டு வந்த கண்ணம்மாவினை திமிரி தழுவி என்ன செய்தி சொல் என்று வினவுகிறான். ஒரு காதலியின் காதலுக்கான திமிர் அவளது காதலனை கேள்விகளால் சூழ்ந்து கொள்வதில் இருக்கிறது. விதி விலக்கற்ற விதிகள் இருக்கலாம், ஆனால் காதலின் நிலையில் கண்ணம்மாவும் காதலியே. நெறித்த திரை கடலில் என்ன கண்டிட்டாய், நீல விசும் பின்னிடை என்ன கண்டிட்டாய், திரித்த நுரையினிடை என்ன கண்டிட்டாய், சின்ன குமிழிகளில் என்ன கண்டிட்டாய், பிரித்து பிரித்து நித மேகம் அளந்தே பெற்ற நலங்கள் என்ன என்று கேட்கும் கண்ணம்மாவுக்கு பார்த்த விடத்து எல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி என்னும் பாரதி கேள்விகளிலிருந்து பதில் உரைக்கின்றான். நெறித்த திரைக்கடலில் நின் முகம் கண்டேன், நீல விசும்பினிடை நின் முகம் கண்டேன், திரித்த நுரையினிடை நின்முகம் கண்டேன், சின்ன குமிழிகளில் நின்முகம் கண்டேன், பிரித்து பிரித்து நித மேகம் மலர்ந்தே பெற்றதுன் முகமன்றி பிரிதொன்றில்லை. ஆம், அவன் கண்டதெல்லாம் கண்ணம்மாவின் முகம் மட்டும்தான், முகமன்று பிறதொன்றுமில்லை. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். காதல் ஒரு சரணாகதி நிலை, பைத்தியத்தனத்தின் புனித உச்சம், உன்மத்த நதிகளின் ஊற்று. அதை உணர்ந்தவன் பாரதி, உணர்த்தியவள் கண்ணம்மா. காதலில் கழிப்பது வேறு, காதலை எண்ணி எண்ணி கழிப்பது வேறு. பாரதி அப்படி எண்ணி எண்ணி கழித்தான், கண்ணம்மா அப்படிப்பட்ட காதலி. பாரதி கண்ணம்மாவுக்காக எழுதிய பிறந்த நாள் அழைப்பு யாதனில், காதலினால் மானுடர்க்கு கவிதையுண்டாம், காணமுண்டாம், சிற்ப முதற் கலைகளுண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. காதல் செய்வதால் ஒரு மனிதன் கவிஞனாகலாம், ரசிகனாகலாம், ஏன் உலகையே ஆளலாம். ஆம், காதல் செய்வீர் உலகத்தீரே என்றே முடிக்கிறார் பாரதியார் காதலை ரசித்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாரதியார் கவிதைகளை ரசிக்கிற உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் காதலனுக்கோ காதலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் until then it's bye from Vishnu. Tata, take care and bye bye.